ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஜாபை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஜாபோட நேமை பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம கவர்மெண்ட்லேருந்து அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் வீட்டிலேருந்து வேலை செய்கிற வாய்ப்பை எதனால் நம்மளுக்கு அமைச்சு கொடுத்துருக்குறாங்கன்னா, தற்போது காலகட்டத்தில் எல்லாரும் வீட்டில் இருந்து தான் வேலை செஞ்சாகணும். நீங்கள் கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தாலும் சரி, தனியார் ப்ரைவேட்டில் வேலை பார்த்தாலும் சரி, நீங்கள் வீட்டில் இருந்து தான் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். போலீஸ், ஹாஸ்பிட்டலை விட்டுட்டு மற்றவங்க எல்லாரும் வீட்டிலேருந்தே வேலை செய்கிற மாதிரி பிளான் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து வெளியே வந்திருக்கக்கூடிய அரசு வழங்கும் வீட்டிலிருந்து வேலை, இந்த வேலையோட சேலரி பார்த்தீங்கன்னா 30,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. இதுக்கோட 10th +2 எனி டிகிரி டிப்ளமோ எது படிச்சிருந்தாலும் சரின்னு சொல்கிறாங்க. இதோட வயசு வரம்பு பார்த்தீங்கன்னா இதுக்கு எந்த லிமிட்டும் கிடையாது. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, வயது முதிர்ந்தவர் இருந்தாலும் சரி, நீங்கள் வீட்டிலேருந்தே வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த ஜாப் அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எக்ஸாமும் கிடையாது, ஃபீஸும் கிடையாது, எதுவுமே கிடையாது. இந்த வெப்சைட் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் தான் வெளியே விட்டுருக்காங்க. அதனால் நீங்கள் எந்த வித தயக்கமும் இல்லாமல் நீங்கள் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போகலாம். இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் கேரியர் சர்வீஸ் இதை நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா வரும். அதுவும் இல்லாமல் ஷார்ட்டாக NCL போர்ட்டல் இந்த ஜாபை சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக மொபைலில் வந்துடும். மொபைலில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்னு இருக்குது இல்லைங்களா, அதுக்குள்ளவும் போகலாம். அதுவும் இல்லாமல் NVC இந்த இதுக்குள்ளவும் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல்வேறு வேலை வாய்ப்புகள் இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி, உங்களுடைய கேப்பபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதை அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் இருக்குது இல்லைங்களா, இதை எடுத்து நீங்கள் பண்ணலாம். இதிலே அப்ளை நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்தியன் சிட்டிசனாகவே இருந்தாலே போதும், நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகுங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஜாபோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது நம்ம தமிழ்நாட்டில் உள்ளதை கொடுத்துருக்காங்க. இது பிஸ்னஸ் எக்ஸிக்யூட்டிவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியாவில் இது பப்ளிஷ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதோட சேலரி பார்த்தீங்கன்னா 1,08,000 3,60,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் எதோட பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காலர் டூனெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, நீங்கள் என்கொயரி பண்ணுறதுக்கு காலெல்லாம் பண்ணுவீங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கால் அட்டன் பண்ணுற மாதிரி ஜாப் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது பிளைனோ டோரர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 இயர் வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ஆல் ஓவர் இந்தியான்னு சொல்லியிருக்காங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் CSE கனடா மலையாளம். இது பார்த்தீங்கன்னா சென்டர் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை, தமிழ்நாடு, பெங்களூர், கர்நாடகா. இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த இடத்துல எல்லாம் நீங்கள் ஜாபை சூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் டைமாகவும் பண்ணலாம், பார்ட் டைமாகவும் பண்ணலாம், அது உங்களுடைய விருப்பம். இதோட சேலரி பார்த்தீங்கன்னா 1,08,000 3,60,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. இதோட ஸ்கில் ரிக்குவயர்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வித எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை, நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தாலும் போதும். எக்ஸ்பீரியன்ஸாக இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மணி பண்ணுறதுக்கும் சரி, நீங்கள் எது பண்ணுறதுக்குனாலும் சரி, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருந்தால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. CSE கனடா இதை பார்த்தீங்கன்னா இந்த ஜாபை எல்லாருமே அப்ளை பண்ணலாம், இதுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸே தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கிட்டார், ட்விட்டர் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா, இது நம்ம மியூசிக்கை வாட்சி கூட நம்ம பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு பார்ட் டைம் தான். இதோடு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் இருக்குது, டெலிகாலர் இருக்குது. அதாவது மொபைலில் நீங்கள் எந்த டவுட்னாலும் கேட்குற மாதிரி, நீங்கள் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கணும். உங்களுக்கு தமிழ் நல்லா தெரிஞ்சிருக்கணும், முக்கியமாக தமிழ் நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா லோக்கல் லாங்குவேஜில் இருக்கிறவங்க தான் உங்களுக்கு என்கொயரிக்காக கால் பண்ணுவாங்க இல்லையா, அதனால தான் உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில பேருக்கு பேசுகிறது தான் மெயினாக ஒர்க்காக இருக்கும், சில பேருக்கு டைப் ரைட்டிங் இருக்கும், சில பேருக்கு மெசேஜ் அனுப்புகிற மாதிரி இருக்கும், மெசேஜ் சென்டிங் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் எது வேணுமோ அதை சூஸை நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 17/5 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதோட கம்பெனி நேம் கொடுத்துருக்காங்க, ஜாப் டைட்டிலும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செக்டாரும் கொடுத்துருக்காங்க, ஃபைனான்சியல் ரூலும் கொடுத்துருக்காங்க. இது ஃபைனான்சியல் ரூல்னா அந்த கம்பெனியோட ஹிஸ்ட்ரி எல்லாமே உங்களுக்கு, கம்பெனியோட பேக்ரவுண்டு எல்லாமே உங்களுக்கு ஷோ பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு அப்ளை பண்ணணும்னு தோணுச்சுன்னா அப்ளைன்ற இதை கொடுத்தீங்கன்னா
உங்களுக்கு டைரெக்டாக லாகின் பேஜ் வரும். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே, அப்படி நியூ யூஸர் ஐடாக இருந்தீங்கன்னா நீங்கள் நியூ சைன்அப்பை கொடுத்து நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் சைன்அப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தான் உங்களால் அப்ளை பண்ணவும் முடியும். உங்கள் ஃபுல் டீட்டெயில் கேட்டிருக்காங்க, பார்த்தீங்கன்னா பேன் கார்டு கேட்டிருக்காங்க, மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு கரண்ட்டில் எது இருக்கோ அதை மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். ஏன்னா இந்த ஜாபுக்கான டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கால் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் உங்கள் கரண்ட்டில் எது இருக்கோ அந்த ஃபோன் நம்பர் மெயில் ஐடி கொடுத்தா போதும். இதில் உங்கள் டீட்டெயிலை வந்து நீங்கள் இந்த வெப்சைட்டை நம்பி இது பண்ணலாம். ஏன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட வெப்சைட்டு. அதனால தான் நீங்கள் உங்கள் டீட்டெயில் வந்து எந்தவித ஆக்டிவிட்டியும் இல்லாமல் நீங்கள் அப்டேட் பண்ணலாம். உங்கள் முக்கியமாக சொல்லியிருக்கிறத பார்த்தீங்கன்னா, இங்கே சேல்ரி வரும்போது ஏமாற்றிடுவாங்களா, இல்லை நம்ம வேலை செஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு சேல்ரி கொடுக்காம ஏமாற்றிடுவாங்களா, அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. இது முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் உங்களுக்கு வெளியிட்ருக்காங்க. அதனால் நீங்கள் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. ஓகே நண்பர்களே, இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். பாய்.